எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு சிலிக்கான் மோல்டு எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம சிலிக்கான் மோல்டெல்லாம் எடுத்து அதை ஒரு 2 ஹவர்ஸ் செட் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மோல்டு எடுப்போம். ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அதை அப்படியே ஒரு 2 or 3 டேஸு அப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மோல்டு எடுங்க. அதிலேருந்து மோல்டு எடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதிலேருந்து வர்ற ஒரு கெமிக்கல் ஓடர் நம்ம மூக்குக்குள்ளே போய் நமக்கு ஒரு சைனஸ் ப்ராப்ளம், ஹெட்டேக்கு, ஒரு அலர்ஜி ஆகி கோல்டு இதெல்லாம் வருது. எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வந்திருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து பண்ணுங்கள், இல்லை மாஸ்க் போட்டு செய்யுங்க. செஞ்சுட்டு அதை ஒரு ட்ரேயில் வச்சு ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு 2 or 3 டேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணணுமோ அதில் பண்ணிக்கோங்க. அதுதான் சேஃபு, நமக்கு சேஃபு. நமக்கு தேவையில்லாமல் நம்ம ஏன் ஒரு நோயை விலைக்கு வாங்கணும்? அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. என்ன, அதே மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கையை நல்லா கழுவிடுங்க. நகைக்கண்ணில் எல்லாம் போயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை கழுவிட்டு திரும்ப நகைக்கண்ணில் இருக்கான்னு பார்த்து திரும்பியும் கழுவுங்க. திரும்பியும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே அது சீலண்ட் கெமிக்கல் இல்லையா, நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடக்கூடாது. அதனால் அது பார்த்துக்கோங்க. ஓகே, இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அனுபவித்தது நான் சொல்லணும்ல, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லணும்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்களும் ஒரு வேலைக்கு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கலாம், அது தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன, அப்படி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதை பார்க்குறப்போ எனக்கு உங்களுக்கு இது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்யூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ சிலிக்கான் மோல்டு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு சிலிக்கான் சீலண்ட்டு, அந்த மோல்டு எடுக்கிறதுக்கு பெண்டன்ட்டு, ஸ்டட்டு இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அது பெயிண்ட்டு, எண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெய், அப்புறம் ஒரு வேஸ்ட் பாக்ஸு, அவ்வளோதான் தேவை நமக்கு. இப்போ கார்ன்ஃப்ளவர் ஒரு கப்புக்கு நான் இதை வச்சு ஒரு கப்பு எடுத்து போட்டுக்கிறேன். சிலிக்கான் சீலண்ட் நமக்கு தேவையான அளவு. இதில் நம்ம கலர் ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணால் நமக்கு தெரியும் அந்த மோல்டோட டிசைன் எவ்வளவுக்கு நமக்கு விழுந்திருக்குங்கிறது தெரியும். அது 3 கலரில் நமக்கு கிடைக்கும். ஒன்று கலரு ஒயிட் கலரில், பிளாக்கில், கலர்லெஸ்ஸில். 3ல் பெரும்பாலும் அந்த கலர்லெஸ்ஸும் பிளாக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் நாம் ஒரு 5-6 சொட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும்.
அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நாம் போட்டு தான் பிசையணும். கைட்டு அப்படியே தொடக்கூடாது. அந்த மாவை போட்டு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த சீலண்ட் வந்து இவ்வளோ மாவு தான் பிடிக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த நேரம் நாம் வந்து அதை நிப்பாட்டிடணும். ஒரு அரை நிமிஷம் நம்ம வந்து இது பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி இதை வந்து ஸ்டட்டு நம்ம எடுக்க போகிற அந்த ஸ்டட்டில் வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே நான் அப்ளை பண்ணி வச்சுட்டேன், அதனால் நான் எடுக்க போகிறேன். இப்போ இது பக்கத்துலேயே இதோட ஜோடியையும் நம்ம வச்சிடணும். இது ஒரு மைல், இது ஒரு மைல். ஒன்று டச் ஆகாமையும் நம்ம வச்சுக்கணும். ஒரு வியூவர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, குட்டி குட்டியாக நீங்கள் செய்கிறீங்களே, இது எங்கே வாங்குனீங்க மோல்டு அப்படின்ட்டு. இல்லை, இது நான் வீட்டில் ஓன் ப்ரிப்பரேஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன் அப்படின்னேன். அவங்க அதுக்கப்புறம் சரி, ஒரு மேக்கிங் வீடியோ இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் இதை வந்து நான் செஞ்சு காமிச்சிட்ருக்குறேன். இப்படி நாம் எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வச்சிட்டோன்னு வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் அது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை உள்ளே இருந்து நாம் எடுத்துட்டு இதை அப்படி ஒரு 2-3 மணி நேரம் காய வச்சிடணும் நம்ம. இப்போ நாம் இதை வந்து ஒரே இதில் 2 இதையும் நம்ம வச்சுக்கணும். ஒரு செட்டு இல்லையா, இது வந்து ஒரே ப்ரெஸ்ஸாக ப்ரெஸ் பண்ணணும். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடணும் இந்த பக்கம். இப்போ இதில் வந்து இந்த முகம் இருக்குல்ல, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே எடுத்து வச்சிடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பண்ணி பார்த்தேன்.
ஏன்னா இது புதுசாக நான் வாங்கினதா, அதனால் எப்படி வருது பார்ப்போம் அப்படின்ட்டு. நல்லா வந்திருக்கு. பாருங்க. இப்போ நம்ம செஞ்ச அந்த ஃப்ளவர் மோல்டுலேருந்து ஒரு சிலிக்கான் மோல்டுலேருந்து ஒரு மோல்டு எடுத்து பார்ப்போம். அது எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு மோல்டு எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் அந்த சீலண்ட்லேருந்து எடுத்த எவ்வளோ எடுத்திருக்கோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மோல்டு எடுத்துருக்குறோம். 5 10 15 17 மோல்டு எடுத்துருக்குறோம். இதில் மல்டியாக எடுத்தது 2, பெண்டன்ட் டிசைனில் எடுத்தது ஒரு 3, மற்றதெல்லாம் ஸ்டட் பேஸில் எடுத்தது ஒரு 12, 15 2 17 எடுத்திருக்கு. இது ஒரு சீலண்ட்டு நமக்கு வாங்கினாலே இவ்வளோ நம்ம எடுக்கலாம். அப்போ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தானே. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில். டிசைன் நமக்கு தேவையான டிசைன் நம்ம வெரைட்டி நம்ம க்ரியேட்டிவாக நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க.